கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுபா ஆட்டோவுக்கு டேப் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாருங்க. யாரு டேப் போட்டுறானா, என் ஒய்ஃப் தான் டேப் போட்டுறாங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் நான் தான் ஓட்டினேன். நான் இப்போ நான் ஒத்த கையில் எடுக்கிறனால இப்போ என் ஒய்ஃப் ஓட்ட சொல்லியிருக்கேன். அப்போ நீ நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவ. அதடி ஒய்ஃப் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு. நல்ல பேர் வாங்குறது உங்களுக்கு பொறாம தானே? அப்படிலாம் இல்லை விட்டுறியா. என் ஒய்ஃப் தாங்க ஃபுல்லாக ஓட்டினாங்க. ஏன்னா அவங்க தான் ஆர்டிஸ்ட்டு. இப்போ அவங்க தான் ஒட்டி நிற்கிறாங்க. யாரு நான் பொறாம போச்சோம்னா? நான் பொறாம போச்சோம்னா? கெட்டவளாவா காமிக்கிறேன் நான்? ஏய், நான் என்னடி கெட்டவளா காமிக்கிறேன்? எல்லாரும் என்ன கழுவி கழுவி ஊத்துட்டேன். எப்படி 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 எல்லாரும் என்ன கழுவி கழுவி ஊத்துட்டேன். நீ மட்டும் நல்ல பேர் வாங்க. என்ன பின்னாடி யூஸ் ஆகும் தானே உனக்கு? எது? நான் விட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இல்ல நீ எதனா பண்ணிட்டனாலும் அப்படிதானே பண்ணுவேன். ஏய், ஏன் இப்பவே இப்படிலாம் பேசுற? முட்டாத்தனமா? இல்ல சொல்றேன், சோசியல் மீடியாலாம் அதானே ஆகுது. சோசியல் மீடியா அப்போ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு புள்ளைய குத்துட்டு அப்புறம் விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போறதான் இதான் கதையா? இல்ல அந்த மாதிரி நடக்குதுல. அந்த மாதிரி நடக்குதுன்னா அக்கான என் லைஃப்ல நடக்கும்னு சொல்றியா? சீ, உனக்கு என்ன மாதிரி புத்தியும் பாத்தியா? அப்படி எனக்கு சாதகமா நான் அது பண்றேனா? நான் என்ன உன்னை நடிக்க வச்சு நீ என்ன நடிச்சுக்கிட்டா இருக்க? ரியலா என்ன நடக்குதோ அதைத்தான் நான் காமிக்கிறேன். புரியுதா? காலையிலே பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? சாயங்காலம் பேசுறேன். சாயங்காலம் பேசுறேன். வாயை உடச்சிருவேன் ஒட்டு ஒழுங்கா. ஸோ ஆக்சுவலி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கொஞ்சம் மண்டகரமாக பேசுகிறா. அதனால நம்ம அதில் வந்து அந்த பக்க பாதையில் போவேன்னா தேவையில்லாமல் அப்படிலாம் பேசக்கூடாது விக்டோரியா. அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்காது. புரியுதா? ஏன் அப்படி யோசிக்கிற? தப்பு அதெல்லாம். புரியல புரியல. என்னது? விட்டுட்டு ஓட போறியா? ஓடு. போகாத. அழுக போறாங்களா இங்க உட்காந்து? விட்டுரியா, போகாத விட்டுரியா. 5 நிமிஷம் வேலையை உட்காந்து ஈத்துனுக்குற. என்னது? 5 நிமிஷம் வேலை ஈத்துனுக்குற. சரி, அப்படிலாம் பேசாத விட்டுரியா. மனசு கஷ்டமா இருக்கு விட்டுரியா. காலையிலேயே பேசுற. காலையிலே எப்படி பேசுற நீ? காலையிலேயே உனக்கு சாதகமா எனக்கு சாதகமா? நீ மயிறு வேலைக்கு போகாம நீ ஒன்னும் வேலைக்கு போகாம சொல்லி காட்டு. இல்ல ஏய், சும்மா வந்து வேலை பார்க்காம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு போன நோன்னா அப்ப அப்படித்தான். அப்புறம் நீ என்னதான் இருந்தாலும் என்ன தெரியுதோ அதுதான் அங்க. என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம வந்து காமிக்கிறோம். இப்ப இங்க என்ன நடக்குதோ அதைத்தான் நானும் வீடியோல காமிக்கிறேன். என்னெல்லாம் பண்றான் பாருங்க. காலையிலேயே நம்ம சுபாவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைங்க. வண்டியில கொஞ்சம் அந்த இதெல்லாம் துருப்பிடிச்சிருச்சு. காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லா இதெல்லாம் பாடியே கடை கடத்து போச்சு. இந்த ஆடுதா பாடியே ஃபுல்லா போச்சு. இதெல்லாம் போச்சு, சுத்தமா போச்சு. எல்லாமே சுத்தமா போச்சு. இந்த இடம் எல்லாமே டிங்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதை பாருங்களேன், ஃபுல்லா தார்பாயெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. இங்க பாருங்க, தனியா கலண்டுட்டு வர்றதுலாம் இந்த டாப்லாம். இந்த இதுல கட்டையெல்லாம் முடிஞ்சு, இந்த கட்டையெல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம சுபாவோட கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க, ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இதெல்லாம் டாப்பா தனியா கலண்டு வருதா பாத்தீங்களா? ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒண்ணு ஃபுல்லா விரிசல் ஆயிடுச்சு. ஃபுல்லா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே போச்சு. ஸோ இப்போ அதனாலதான் வந்து இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சுபா ஆட்டோவை வந்து ஃபுல்லா தூக்கி கடாசிடும். இந்த ஃபுல்லாவே ஆல் ஓவர் எல்லாமே ஒர்க் பண்ணணும். குறைஞ்சது 40,000 60,000 செலவாகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம பட்ஜெட்டுனால யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு செலவாகுமாடா அப்படின்னு. அதனாலதான் எந்த வேலையும் தொடாம, இப்ப மழை டைம் வேற, ஃபுல்லா மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சென்னையில ஃபுல்லா. அதனால இப்போதைக்கு ஒர்க் பண்ணாம இருக்கிறேன். அது வரைக்கும் வண்டி நிக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். இன்னும் ஒரு மாசம் போட்டு 2 மாசம் போட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 50,000 கட்டி கடன் வாங்கலாம். கடன் வாங்குறது பெரிய மேட்டர் இல்லை. கடன் வாங்கினா என்ன பண்றாங்கிறத கேட்போம். எனக்கு ஒரு புது வண்டி வாங்கி தரேன்னு கேட்பேன். என்ன சொல்றான்னு பார்ப்போம். கார சட்னி வை. சரி. தேங்காய் சட்னி அரைக்கிறேன். தேங்காய் சட்னியா? சரி ஓகே. சரி ஓகே. ஒன்னே ஒண்ணு கேட்கணும். இப்போ வந்து நான் ஒரு புதாட்டம் வாங்கிக்கிறவா? புதாட்டம் வாங்கி தரையா? கிடையாது. ஏன்? என்ன அதுக்கு ரீசன் சொல்லு. ஏன் வாங்க வேணாம்னு சொல்ற? அதை மட்டும் எனக்கு தெளிவா சொல்லிடு. ஏன் வாங்க வேணாம்னு சொல்ற? கல்யாணத்துக்கு கடன் வாங்கினல. ஆமா. அது பொதுல 10 மாசம் முடிய போகுது. தெளிவா பொறுமையா அடாதடியா சொல்லாம அதிகாரமா சொல்லாம, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கடன் வாங்கினல்லப்பா, அதனால அப்படி நிதானமா சொல்லு. அப்பதான் புரியும். எனக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். சொல்லு.
எதனால சிஎன்ஜி வாங்க வேணாம், புது வண்டி வாங்க வேணாம்னு சொல்றேன்? எனக்கு வந்து ம், சொல்லு. இந்த கடன்ல ஈடுபாடு கிடையாது. சரி, கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு கிடையாது. சத்தமா சொல்லு, மைக்ல கேட்காது. நான் அதை கேட்கணும் கம்மன் சும்மா குண்டாத்திக்கு வச்சிருவேன். சும்மா எதனா ஒண்ணு சொல்லினே இருக்கும் சொல்லும் போதே. ஐயா இப்ப நான் போறேன். சரி சொல்லு, சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போ. 50,000 வாங்கினல, 50,000 60,000 வாங்கினேன். நடந்துட்டு போய் மாவு வாங்கிட்டு வந்துடலாம் வா. ஒண்ணு தேவையில்ல. ஆ அப்புறம் ஓடிடுவாங்க சந்தையில. ஆ 50,000 60,000 வாங்கினியா? ஆமா வாங்கி என்ன பண்ண, வண்டிக்கே போயிடுச்சு. ஆமா, டிராவல். அதாவது இங்க இருந்து போறதுக்கு அதாவது அம்மா அப்பா ஊர்ல இருந்து 25 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் டிக்கெட். அப்ப போக வர 1200 ரூபாய். அப்ப 25 பேருக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்க, அதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும். சரி, 50,000 ரூபாய் வந்துருச்சு அதுவே. முடிஞ்சு 50,000 ரூபாய். அந்த 50,000 தானே இப்ப கட்டின்னு வர. மாசம் 5,000 ரூபாய், 5,800 ரூபாய், 5,800. எப்ப முடியுது? 12ஆம் மாசம், பிப்ரவரி மாசம் முடியுது. இப்ப குழந்தை பிறந்து 2 மாசத்துல முடிஞ்சிருச்சு. ஆமா, போன் டியூ டிசம்பர் மாசம் குழந்தை பிறக்கும் போது முடிஞ்சிருச்சு. ஐபோன் டியூ வந்து 7,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். அது வந்து அதுவும் குழந்தை 2ஆம் மாசத்தோட முடியுது. குழந்தை 12ஆம் மாசத்தோட. 12ஆம் மாசத்தோட முடியுது. சரி, ரெண்டும் முடிஞ்சு போச்சு. சரி, அப்புறம் உனக்கு என்ன? அதுக்கப்புறம் எந்த கடனும் இல்ல. எந்த கடனும் இல்ல. ஆட்டோ வாங்கிக்கோ, டியூ கட்டிக்கோ, ஓட்டிக்கோ. போயிட்டு வர. இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குனால வேணாம்னு சொல்றியா? சரி, ஓகே, போயிட்டு வா. உண்மையிலேயே விட்டியா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா எனக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட 1 ரூபா கூட வாங்கல. அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நானே கல்யாணத்தை கடன் வாங்கி தான் முடிச்சேன். ஸோ அந்த கல்யாண கடன் தாங்க இப்போ அடைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ சின்ன சின்ன ப்ரொமோஷன் வரும், அதை வச்சு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, அப்புறம் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, அப்புறம் யூடியூப் இன்கம் இந்த மாதிரிலாம் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். மந்த்லி வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி என்னோட கமிட்மெண்ட் மட்டும் வீட்டு வாடகை ஒரு 8,000, 7,500 8,000 வந்துடும். அப்புறம் வந்து டெய்லியும் சாப்பாட்டுக்கு 200, அது மாதம் 6,000. ஸோ அது போக வந்து 2 இஎம்ஐ, ஒன்று 7,800, இன்னொன்று வந்து 5,800. ஸோ அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பணம் அனுப்பணும். மாதம் 3,000 to 5,000 அதுக்குள்ளே அனுப்பிடுவேன் எவ்வளோ நாளும். ஸோ அது குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அது எவ்வளோ நாளும் அனுப்பிடுவேன். செகண்ட் ஒன்று. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நகை சீட்டு 6,000 ரூபா கட்டணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 45,000 ரூபா தேவைப்படும். 45,000 ரூபாவில் நான் வந்து ஒரு ஆட்டோ வச்சு எப்படி சமாளிக்க முடியும்? சோசியல் மீடியாவில் ஒரு ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு மாதம் வந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் ஆயிரும். அது கிளிக் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மாதம் வரலன்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதம்னா ஒரு ப்ரொமோஷன் வரல. ஃபுல்லாக நகை அடகு வச்சு 30,000 கெட்டுனேன். 30,000 ரூபா நகை அடகுல வேற இருக்கு. ஸோ அப்படிலாம் போய்கிட்டு இருக்கிற பட்சத்தில் விக்டோரியாவை நானும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ விக்டோரியா பேச்சை கேட்கறதுனால தான் நான் நல்லா இருக்குங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விக்டோரியா பேச்சை நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு சொல்கிற பேச்சை நான் லாக் ஆயிடுவேன். இப்போ கடன் வாங்கிடுவேன். என்ன கடன்? வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு 30,000 கட்டினா புது வண்டி கொடுத்துருவாங்க. ஆனால் மாதம் 10,000 டியூ வரும். வீட்டு வாடகை 7,000, 10,000, வண்டி டியூ வேற. அப்புறம் அம்மாவுக்கு பணம் அனுப்பணும், நகை சீட்டு கட்டணும். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். அது போக என்னன்னா, குழந்தை பிறந்தா அதை விட ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது இருக்கு. டக்குன்னு குழந்தைக்கு முடியலன்னா போய் 2,000 3,000 செலவு பண்ற மாதிரி வரும். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது தான் வேணாண்டா, இது இருக்கிற வண்டியை வச்சு நம்ம ஓட்டிக்கிறோம். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கவே கூடாது, ஆடம்பரத்தை தேட வேணாம், வண்டி இப்போதைக்கு வேணாம். வண்டி வாங்கணும், அது நம்ம வாழ்வாதாரம், நம்மளோட அடையாளம். ஆனா நம்ம தேவை இப்போதைக்கு இந்த எக்ஸ்பென்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு பக்காவான பிளானோட ஓடி இருக்கோம் ஃபேமிலியா. இப்படிலாம் ஃபேமிலியா நீங்க பிளான் பண்ணா மட்டும் தாங்க உங்க ஃபேமிலி ரன் ஆகும். அதே நான் சொல்லிட்டேன். பொண்டாட்டி பேச்சை கேளுங்க. நான் கேட்கறதுனால உங்களை சொல்லலை, நல்ல விஷயங்களை கேளுங்க. சில பேர் அடமெண்டா இருப்பாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களை சொல்றாங்களா, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும், உங்க நல்லதுக்காக மட்டும் சொல்றாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். தன்னோட அழகுக்காகவும் தன்னோட ஆடம்பரத்துக்காகவும் உங்களை பகடக்காயா யூஸ் பண்ணி உங்களை அடிமைத்தனமா நடத்துவாங்களே, அந்த மாதிரி பொண்டாட்டி பேச்சை ஏறெடுத்தும் கேட்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகேங்க, பார்க்கலாம். இந்த vlog வந்து நம்ம ஆட்டோ வந்து நம்ம சுபா வந்து ஃபுல்லாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபுல்லாக எடுத்தேன். இவ்வளோ வேலை இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னதான் இப்போ முடிவாக சொல்ல வர? இப்போதைக்கு வேணாம் சொல்றியா? இப்போதைக்கு வேணாம், சரியா? பைய பார்த்துக்கலாம். இருக்கிற கடன் எல்லாமே 12ஆம் மாசத்தோட முடியுது. என்ன இருக்கிற கடன் எல்லாமே 12ஆம் மாசத்தோட முடியுது. அப்புறம் 12ஆம் மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றியா? 3 ஓகே, அப்போ பார்த்துக்கலாம், போயிட்டோம்.
நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட சொல்லிட்ட, பிளாக்ல இப்படி தான் தெளிவாக தெரிவிக்கலாம். சரி ஓகேங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் பிளாக்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு, அவர் என்ன, இந்த ஃபோட்டோ ஏன் இங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டிருந்தீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு என்ன, அவர் ஃபோட்டோ ஏன் மாட்டி இருக்கிறாங்கிறத ஃபுல் எக்ஸ்பிளைனாக நான் நெக்ஸ்ட் விளாக்ல சொல்கிறேன். ஓகே பார்க்கலாம். கடன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, கடன் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு 3.5 லட்ச ரூபா கிட்ட கடனில் இருந்தேன். இப்போ இந்த நான் அடைச்சி இப்போ நான் கரெக்டாக ஒரு வெறும் 1.5 லட்ச ரூபாவில் இருக்கேன். ஆனால் கடனே வாங்கலை. இதுக்கப்புறம் 1.5 லட்ச ரூபாவில் தான் இருக்கேன் இன்னும் பேலன்ஸ். அதுவுமே என்னோட பர்சனலாக தான். ஐஃபோன்லாம் 70,000 நான் வச்சுக்கிற ஐஃபோனு, அதுக்கு கடன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஊருக்கு வரது போனதெல்லாம் கல்யாணத்துக்கு, அது தனிப்பட்ட செலவு, அது அதிகமான செலவு அது. ஸோ அதெல்லாம் இருக்குது. சரி ஓகேங்க, பார்க்கலாம். கல்யாணம் இருந்தால் செலவு வரதானே செய்யும். பாய் பாய் பாய்.